கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை சுண்டைக்காயில் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கசப்பே இல்லாமல் ஒரு அருமையான பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபுட் வீடியோஸுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு கைக்குத்து நிறைய பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதோட விதையில தான் கசப்பு தன்மை இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இடிகளில் சேர்த்துட்டு லேசாக தட்டினாலே சுண்டைக்காய் எல்லாத்துலேயுமே கீரல் விழுந்துடும். இந்த மாதிரி கீரல் விழுந்தக்கப்புறம் இதை தண்ணியில் 2 டைம் அலசி எடுக்க போகிறோம். தண்ணியில் போட்டு அலசி எடுக்கும் போது அதோட விதைகள்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி 2 வாட்டி அலசி எடுத்துட்டு சுண்டைக்காவை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 10 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே சுண்டைக்காவை வதக்கினக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கொலையாக வதங்கினக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்தக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதோட ராஸ்மல் போகிற வரை கொதிக்க விட்டுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, சுண்டைக்காவுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அருமையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.